எங்கள் ஆயிரம் எனும் யூடியூப் சேனல் வழியாக என்னை ஃபாலோ செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். என் அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன சிந்தனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் அன்பிற்கினிய உறவுகளே, இன்றைக்கு நிறைய பேர்கள் ப்ரெஷர், சுகர், மன அழுத்தம் என்கின்ற ஸ்ட்ரெஸ் போன்ற நோய்களில் இருப்பதாக இன்றைக்கு நிறைய நபர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வயதானவர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் குழந்தைகளுக்கும் கூட நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அநேகர் கிட்டத்தட்ட 95% மேலான மக்கள் தனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தான் எதற்காக வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்ற சிந்தனையற்றவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது பணம் சம்பாதிப்பதற்காக மாத்திரமே என்று ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தன் பிள்ளை பிற பிள்ளையை விட மார்க் குறைவாக எடுத்திருக்கிறது. பிறர் மகன் அந்த பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிறான், என் மகனையும் அந்த பள்ளியிலே சேர்க்க வேண்டும். பிறர் வீடு வாங்கி விட்டான், நான் வீடு வாங்க வேண்டும். பிறர் கார் வாங்கி விட்டான், நான் கார் வாங்க வேண்டும். பிறர் பணம் நிறைய சம்பாதிக்கிறான், நான் பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று அந்த அடுத்தவர்களை பற்றியான ஒப்புமையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழாமல் பிறர் வாழுகிற வாழ்க்கையைத்தான் இவன் வாழ பழகுகிறானே ஒழிய இவனுக்கான வாழ்க்கையை இவன் வாழவில்லை எனலாம் இந்த நோய்கள் அவனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை எல்லோரிடத்திலும் இன்றைக்கு பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. உறவுகளை தொலைத்து, தன் ஆரோக்கியத்தை தொலைத்து, தாய் தந்தையரை தொலைத்து, பிள்ளைகளை விட்டு இன்றைக்கு எங்கோ ஒரு பணம் என்கின்ற ஒரு பயணத்தை மட்டுமே பிறரோடு நாம் ஒப்புமை செய்து, பிறரோடு ஒப்பீடு செய்து நம் வாழ்க்கை இன்றைக்கு தொலைத்ததன் விளைவாகத்தான் இத்தனை நோய்களுக்கு இடையிலே நாம் அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மக்களே, கூடி வாழுங்கள், அழகான வாழ்க்கை வாழலாம். அனைவரோடும் சேர்ந்து வாழுங்கள், அன்பான வாழ்க்கையாக அமையும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தையும் அழகான அற்புதமான மகிழ்ச்சியையும் கொடுக்கின்ற வாழ்க்கையாக அமையும். உறவுகளை தொலைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? பணம் மாத்திரமே மனிதனுக்கு வாழ்க்கையை பிரதானம் இருக்கிறது. வாழ்வதற்கு பணம் தேவை, அவ்வளவுதான். அதுக்காக பணம் மாத்திரமே வாழ்க்கை என்று ஓடி 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 கடைசியில் நோய்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் தான் ஈட்டிய பணத்தை செலவழிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பயணத்தை விற்று மாற்றுங்கள். தன் பிள்ளை படிக்க வேண்டும் என்று மட்டும் நினையுங்கள். அடுத்த வீட்டு பிள்ளையை விட ஒரு மார்க் கூட எடுக்க வேண்டும் என்று ஒப்பீடு செய்வதை இன்றோடு நிறுத்தி கொள்ளுங்கள். இன்பமான வாழ்க்கைக்கு முதல் படியாக இருக்கும். எனவே வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அன்பான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொல்லி, தேவைக்கு மேல் இருப்பதெல்லாம் சேவைக்கே என்று சொல்லி நாம் வாழ்ந்தோமேயானால் நம் வாழ்க்கை சுகமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் அமையும். நன்றி, வணக்கம்.